வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த சோபகிருது ஆண்டில் வரக்கூடிய பங்குனி மாதத்துக்கான பலாபலன் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது ஆங்கில கேலண்டரில் சொல்லணும்னா மார்ச் 14 முதல் ஏப்ரல் 13 இந்த காலகட்டம் தான் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுகாலம் வரைக்கும் கும்பத்தில் இருந்த சூரிய பகவான் மீனத்துக்கு போகிறார். அதுதான் மாசப்பலன். அப்போ சூரியன் மீனத்துக்கு போயிட்டார். இப்போ வேறு என்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி பகவான் இவர்களின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. 14/3/2023 அன்று மகரத்திலிருந்து செவ்வாய் கும்பத்துக்கு போகிறார். 1/4/2024 மீனத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். அப்படின்னா கும்பத்தில் இருந்த சுக்கிர பகவான் மீனத்துக்கு மாறுகிறார். இந்த மாற்றங்கள் எல்லாமே கன்னி ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலனை செய்யும் அப்படின்னு பார்க்கணும். இதில் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சென்ற மாதம் சரியாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மாத பலனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. சரி, இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, போன மாதத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரிலீஃப். காரணம் என்னென்னா, செவ்வாய் உச்சமாக இருந்தார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம். அவர் உச்சமாக இருந்தார். 3க்கும் 8க்கும் அதிபதி அவர் தான் செவ்வாய். 3ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம் என்பது விபத்து, கண்டங்கள், இந்த மாதிரி விஷயங்களை, கெடுபலன்களை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் தான் இந்த செவ்வாய். அவர் உச்சமாக இருந்தார். இப்போ இந்த மாதம் அவர் 5ஆம் இடத்துல உச்சமாக இருந்தார். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே 14/3/2024, அதாவது இந்த பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் 6ஆம் இடம் வந்துடுறார். இப்போது 5ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெற்ற நிலையிலேருந்து மாறி 6ஆம் இடம் வந்தது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். 6ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் 7ஆம் இடம் அங்கே ராகுவோடு இணைகிறார். இப்போ அது நல்லதா அப்படின்னா அது கொஞ்சம் பலனில் மத்தியம பலன் தான். 6ஆம் இடத்தில் இருந்த சூரியன் சனி இணைவு விலகி சூரியன் 7ஆம் இடத்துல போய் ராகுவோடு இணைகிறார். இந்த செவ்வாய் உச்சமாக இருந்த செவ்வாய் போய் சனி பகவானோடு இணைகிறார். இதுவும் ஒரு வித்தியாசமான கிரக இணைவுகள், மாற்றங்கள். போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதமும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த சனி பகவானும் செவ்வாயும் இணையும் போது சில உபவாதைகள் ஏற்படும். ஆனால் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, 6ஆம் இடத்துல இந்த கிரகம் போனது ஒரு விதத்தில் நன்மை. 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவுஸ்தானம், 3ஆம் இடம்ங்கிறது ஒரு மறைவுஸ்தானம். இந்த இரு மறைவுஸ்தானத்துக்கும் உரிய கிரகம் மற்றொரு மறைவுஸ்தானத்துக்கு போனதுனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இப்போ இந்த செவ்வாயும் சனி இணைவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு, பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. அதனால் அதில் ஒரு திருப்தியை நீங்கள் அடையலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த மன இறுக்கம், பண இறுக்கம், பண முடை, பண பிரச்சனை, இதில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். வராத பாக்கிகள், வராத பணம் அதெல்லாம் வரும். நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இப்போ முயற்சி எடுத்தால் திருமணம் கைகூடும். வரன் பார்க்கலாம். அதெல்லாமே நீங்கள் இப்போ ஆரம்பித்தா நடக்கும், செய்யலாம். பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு தான் மாற்றாங்க, மற்றபடி சில விஷயங்கள்லாம் செய்யலாம். அதனால் அந்த பரிவர்த்தனைகள், ஜோசியர்கிட்ட பார்த்து பலன் கேட்பது, அதாவது பொருத்தம் பார்த்து பலன் கேட்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம். 7ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி புதன், அவர் நீச்சமாக தான் இருக்கார். இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருக்கார். ஆரம்பித்து ஒரு 15 நாள் வரைக்குமே இந்த மாதம் ஃபுல்லாகவே அங்கே நீச்சமாக தான் இருக்கார். ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி சுக்கிரன் அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் அங்கே உச்சமாகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2க்கும் 9க்கும் உடைய கிரகம் மிகவும் யோகமான கிரகம். அவர் உச்சமாகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வந்தாலோ அல்லது சுக்கிரன் ராசியை கடந்தாலோ
திருமண தடை விலகுது அப்படின்னு அர்த்தம். நிறையா பேர் வரன் பார்த்து வரன் அமையலாம்பாங்க. எப்போ சுக்கிரன் 7ஆம் இடம் வருகிறாரோ அப்போ தான் வரன் அமையும். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்குறது, பொருத்தம் பார்க்குறது இதெல்லாமே செய்யலாம், நடக்கும். 7ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால இல்லறம் நல்லறமாக இருக்கும். ஏற்கனவே கல்யாணமானவர்களுக்கு மன வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தார்கள் என்று இருந்தால் அவர்கள் ஒன்று கூடக்கூடிய நேரம். உட்கார்ந்து பேசினோம்னா இப்போ பிரச்சனை தீர்ந்துடும். ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கூட இப்போ சேர்ந்துடலாம். அதனால் கோர்ட்டு வழக்குகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போது சரியாகக்கூடிய நேரம். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். போன மாதம் வழக்குகளில் கொஞ்சம் ஜாக்கிரதைன்னு சொன்னால் இந்த மாதம் நீங்கள் வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் சனி பகவான் சேரும்போது பல் ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பியல் பிரச்சனை, சில பேருக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு கைகளில் வலி, பேக் போனில் ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம், டிஸ்க் மூமெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனையை கொடுக்கும். ரொம்ப நேரம் பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சொசைட்டியில் ஒரு நல்ல பெயர் புகழோடு இருப்பாங்க. அவர்களுக்கு மேலும் அவங்களுடைய பெயர் புகழ் உயரும் வண்ணம் சம்பவங்கள்லாம் நடக்கும். விஐபியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சமுதாயத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வழங்கப்படும். கௌரவங்கள் உயரும். உங்களை கௌரவிப்பாங்க. வழிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். நீங்கள் யார் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய போகிற நேரம் இது. புதிய நண்பர்கள்லாம் இப்போ இணைவார்கள். பிஸ்னஸ் பார்ட்னராக பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறவர்களாக இருந்தால் வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவாங்க. புதிய நபர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. இதெல்லாம் நடக்க போகிற நேரம் இது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுவும் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். புதன் நீச்சமாக இருக்கும்போது தான் பொதுவாகவே நல்லா படிக்கக்கூடிய ஞானம் ஏற்படும். உங்கள் ராசி அதிபதியே புதன் தான். அதனால் இந்த புதன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே இந்த கணக்கு போடும் திறன், கணக்கு போட்டு சில காரியங்களை செய்யக்கூடிய திறன் இதெல்லாம் உண்டு. இப்போ மாணவர்கள் இப்போ ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி படித்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எந்த படிப்பு எடுத்து படித்தாலும் பிரமாதமாக படிக்கலாம். நல்ல நேரம் இது. இந்த 7ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் சேருவதால் இப்போ நமக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு மரியாதைகள் கூடும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஆங்கில கேலண்டரில் படி நான் சொல்கிறேன். 24/3/2024, 25/3/2024, 26/3/2024. அதாவது சந்திர பகவான் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய இந்த நாட்கள். ஹஸ்த நட்சத்திரம் அதில் குறிப்பாக வரும். அந்த நாளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. தேவையில்லாத வம்பு தும்புகளுக்கு ஆளாகலாம். ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வரும். அதிக எச்சரிக்கையும் கவனமாக இருக்கணும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும். சித்திரை, ஹஸ்தம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 நாட்கள் எச்சரிக்கைக்குரிய நாட்கள். அதில் குறிப்பாக 25ஆம் தேதி மார்ச் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம் அதை வணங்குவது சிறப்பு. சுப்பிரமணியரை வணங்குவது சிறப்பு. பெரிய அளவில் பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணியர் இவர்களை வணங்குவதால் கஷ்டங்கள் தீரும். வாழ்க வளமுடன்.